பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸுகுர் அப்தனா அய்யூப். நம்முடைய அடியார் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாயகமே நினைவு கூறுவீராக. இஸ்னாதா ரப்பஹு அன்னி மஸனிய ஷைத்தானு பினுசுபி வ அதாப். ஷைத்தான் துன்பத்தை கொண்டும் வேதனையை கொண்டும் என்னை தீண்டிவிட்டான் என்று தன்னுடைய ரப்பை அவர் அழைத்த பொழுது, உருக்குது பிரிஜிலிக், உங்களுடைய கால்களை கொண்டு தட்டின உடனே அந்த இடத்துல இருந்து நீர் ஊற்று வரும். நீர் ஊற்று வந்ததும் ஹாதா முக்தசலும் பாரிதும் வஷராப், இதோ குளிர்ச்சியான குளிக்கும் இடமும் பானமும் உங்களுக்கு உண்டு என்று நாம் கூறினோம். வவஹப்னா லஹு அஹ்லஹு வ மிஸ்லஹும் மஅஹும், அவருடைய குடும்பத்தை அவருக்கு நாம் வழங்கினோம். மேலும் அவர்களை போன்ற அவர்களோடு இருக்கக்கூடிய தொகையினர்களான குடும்பத்தார்களை போல ஒரு தொகையினர்களையும் நாம் கொடுத்தோம். எல்லா ரஹ்மத்தம் மின்னா, நம்முடைய ரஹ்மத்தாகவும் ஒதிக்கராலி ஒளில் அல்பாப், அறிவார்ந்தவர்களுக்காக வேண்டி நினைவூட்டலாகவும் இது இருக்கிறது. வஹுதுபியதிக திகுசன், உங்களுடைய கையால் ஒரு பிடி பிள்ளை எடுத்து ஃபதுரிபிஹி, அதை கொண்டு மனைவியை அடிப்பீராக. வலா தஹ்னஸ், வலா தஹ்னஸ், சத்தியத்தை நீர் முறிக்க வேண்டாம். இன்னா வஜத்னாஹு சாபிரா, நிச்சயமாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுமைசாலியாக நாம் அடைந்தோம். நேமல் அப்து, நல்லடியார். இன்னஹு அவ்வாப், நிச்சயமாக அவர் எல்லா காரியங்களிலும் நம்மையே நோக்குபவராக இருந்தார் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். இந்த ஆயத்துகளிலே அல்லாஹ் தஆலா என்ன பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா, ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த வியாதியை பற்றியும் அல்லாஹ் பேசுகின்றான். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எவ்வளவு சோதனைகளை அல்லாஹ் கொடுத்தான், அந்த சோதனைகளிலே அவர்கள் எவ்வளவு பொறுமையாக இருந்தார்கள். அல்லாஹ் வைத்த பரீட்சையில் அவர்கள் பாஸ் பண்ணாங்க. அதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமையாக அல்லாஹ் புகழ்ந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதில் பேசி காட்டுகிறான். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்த காசு பணங்கள் எல்லாம் அழிந்து போச்சு. அவருடைய பிள்ளைகள் எல்லாம் இறந்து போயிட்டான். உடம்பு வியாதி உள்ளதாக ஆகிவிட்டது. எவ்வளவு வியாதின்னு சொன்னால் சும்மா சாதாரண வியாதி இல்லை. இன்றைக்கி நம்ம ஏதோ 1-2 வியாதி வந்துட்டாலே என்னமோ அல்லாஹ் நம்மளை அவ்வளோ சோதனை செஞ்சிட்டதாக நம்ம சொல்கிறோம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படிப்பட்ட வியாதி கொடுக்கப்பட்டது அப்படின்னா, ஒரு ஊசியினுடைய துவாரம் அளவுக்கு கூட அவருடைய உடம்புல இடம் பாக்கி கிடையாது. எல்லா இடத்துலையும் வியாதி, உடம்பு ஃபுல்லாக, உள்ள வெளியே, இன்புட்டு அவுட்புட்டு எல்லாத்துலேயுமே வியாதி, உள்ளேயும் வியாதி வெளியேயும் வியாதி. அந்த மாதிரி ஒரு வியாதி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. உள்ளம் மட்டும்தான் சலாமத்தாக இருந்துச்சு. இது பத்தாதுன்னு ஏழ்மை வேறு. ஏழ்மையை வேற அல்லாஹ் நல்லா வசதி வாய்ப்பாக வாழ்ந்த மனுஷன். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செஞ்சான்னா எல்லாம் பிடுங்கிட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏழ்மையான நிலைமையில் அவரை விட்டுட்டான். எந்த அளவுக்கு ஏழ்மை அப்படின்னு சொன்னால், ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை. அந்த நேரத்தில் கூட அல்லாஹ் அவருக்கு கொடுத்த நேமத் என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் அவருக்கு கொடுத்த மனைவி இருக்குது அமைகிறது அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு இது. நல்ல மனைவியாக அமைந்துருச்சு அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை சொர்க்கம்தான். இல்லைன்னா தமிழில் ஒன்று சொல்லுவாங்க, 5 பெற்றவன் அரசன் இருந்தாலும் ஆண்டி ஆவான். அதில் ஒன்று என்னான்னு சொன்னால், மனைவி சரியாக அமையலை அப்படின்னு சொன்னால், கெட்ட மனைவி அமைஞ்சிருச்சு அப்படின்னா அவன் அரசனாக இருந்தாலும் போண்டி ஆயிடுவான், ஆண்டி ஆயிடுவான், போண்டியாக போயிடுவான்னு அதுக்கு சொல்லுவாங்க தமிழில் ஒரு இது பழமொழி. அல்லாஹ் கொடுத்த ஒரு நேமத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சாலிஹான மனைவியை கொடுத்திருந்தான். இவ்வளவு கஷ்டமான காலத்தில் கூட ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய மனைவியார் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தார்கள்.
இறைவனுடைய அச்சம் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தது. தன்னுடைய அருமை கணவனாரின் மீது முஹப்பத்தும் இருந்தது. அதாவது சும்மா காசு பணத்துக்கும் இதுக்கும் வாழ்கிறது வாழ்க்கை இல்லை, உண்மையான முஹப்பத். அந்த முஹப்பத் அது அந்த அம்மா கிட்ட இருந்துச்சு. தன்னுடைய கணவன் மீது இருந்த உண்மையான அன்பு, காதல். எந்த அளவுக்குன்னா வீட்டுக்காரர் உடம்பு முடியாமல் வீட்டில் கிடக்கிறார், ஒன்றும் வேலை வெட்டிக்கெல்லாம் போக முடியாது. அப்போ இவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், வீடுகளில் போய் பாத்திரம் தேய்ச்சி அதை கழுவி கொடுத்து ஏதாவது கூலியை வாங்கி அந்த கூலியை வச்சு தான் அவங்களும் அவங்க வீட்டுக்காரர்களும் சாப்பிடுவாங்க. அல்லாஹ் அக்பர். 8 வருடங்கள் வரையிலும் இதே நிலைமை தான். 8 வருஷம் வரைக்கும் இதே மாதிரி தான் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் இதுக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பெரிய செல்வந்தர், பெரிய லட்சாதிபதி கோடீஸ்வரராக வாழ்ந்தவர், ஜமீன்தாராக வாழ்ந்தவர். இவரை போன்று இன்னொருத்தர் கிடையாது செல்வந்தர். அந்த மாதிரி செல்வந்தராக வாழ்ந்தவர். நிறைய குழந்தை குட்டிகளும் இருந்தது. துனியாவினுடைய எல்லா இன்பங்களும் அவருக்கு இருந்தது, எல்லா சுகங்களும் அவருக்கு இருந்தது. நிம்மதியாக வாழ்ந்தவர். அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி நேரத்தில் மனைவி உறுதுணையாக இருப்பதுங்கிறது அல்லாஹ்வுடைய எவ்வளோ பெரிய நேமத். அல்லாஹ் தாலா அந்த நேமத்தை அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமை எவ்வளோ சோதித்தான் அப்படின்னா, உடம்பு முடியாமல் போய் உடம்பெல்லாம் அழுகி போனதும், மக்கள் இருக்கிறாங்களே குடியிருப்பு பகுதியிலலாம் நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள கொண்டு போய் குப்பமேட்டில் கொண்டு போய் போட்டுட்டாங்க. எந்த இடத்துல குப்பைகள் போடப்படுமோ அந்த குப்பமேட்டில் கொண்டு போய் போட்டுட்டாங்க. இந்த நிலை 1 நாள் 2 நாள், 1 வருடம் 2 வருடம் இந்த நிலை கிடையாது. 18 வருடம் இதே சோதனையிலே தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அவங்கள பார்த்தாலே யாரும் முகம் கொடுத்து பேச மாட்டாங்க, எல்லாம் முகம் திருப்பிக்கிட்டு போய். தாய் பிள்ளைங்க கூட யாரும் முகம் கொடுத்து பேச மாட்டாங்க, எல்லாம் மூஞ்சியை திருப்பிக்கிட்டு போயிடுவோம். அவர் பக்கத்தில் போனால் நமக்கு ஏதாவது டிசீஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லி. இந்த கொரோனா வியாதி வந்துச்சுல்ல, நல்லா இருக்கிறாங்க பக்கத்தில் கூட போக முடியல பாருங்கள். அது மாதிரி அந்த நேரத்தில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட இருந்து இரவு பகலாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹிதுமத்து செஞ்சவங்க அவங்க மனைவியார் தான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவியார். அவங்க தான் வீட்டு வேலையும் பார்ப்பாங்க, அவங்க தான் வெளி வேலையும் பார்ப்பாங்க, அவங்க தான் சம்பாதிப்பாங்க, அவங்க தான் கொண்டு வந்து மறுபடியும் அந்த சம்பாதிச்சதில் வாங்கி வீட்டில் கொண்டு வந்து சமைச்சு தானும் சாப்பிட்டு தன்னுடைய வீட்டுக்காரருக்கும் கொடுப்பாங்க. இந்த நிலையை ஒரு ஆம்பளையை எப்படி தாங்க முடியும் சொல்லுங்கள்? சாதாரணமாக தாங்க முடியுமா? முடியாது. சம்பாதிக்கிறதும் மனைவி, சமைக்கிறதும் மனைவி, படுத்த படுக்கையிலிருந்து எந்திரிக்க முடியல, அப்படி ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலை. அப்போது ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்தில் துஆ செய்கிறார்கள். ரப்பி அன்னி மஸ்ஸனிய துர், இறைவா எனக்கு நீ கஷ்டம் கொடுத்துட்ட, வந்த அர்ஹமர் ராஹிமீன், நீ கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளன் அப்படின்னு சொல்லி இப்படி துவா செஞ்சாங்க அல்லாஹ் கிட்ட. அப்பையும் ஷிஃபா செய்யன்னு சொல்லலை, எனக்கு ஷிஃபாவை கொடு, நோயெல்லாம் சரியாக போயிடணும் அப்படி சொல்லலை. நீ எதுக்காக இதை நீ கொடுத்தன்னு எனக்கு தெரியலை, ஆனால் நான் அதை சபுரு செய்கிறேன். அன்னி மஸ்ஸனியதுர் வந்த அர்ஹமர் ராஹிமீன் அப்படின்னு துவா செஞ்சான். அல்லாஹ் அக்பர். உடம்பு வலி, உடம்புல உள்ளுக்குள்ளாரையும் வலி, வெளியிலையும் வலி, காசு பணம் இல்லை, பிள்ளைங்க இல்லை, எதுவுமே இல்லை. அப்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்துல அவர் எப்படி துவா செஞ்சிருப்பார்? அந்த துவாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடனே கபூல் செய்தான். ஆனால் 18 வருஷம் சோதனை, 18 வருஷம் இதே நிலைமை தான். அப்போ அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட அல்லாஹ் என்ன கூறினான் அப்படிங்கிறத தான் அல்லாஹ் இதில் சொல்கிறான். உருக்குது பிரிஜிலிக்,
உங்கள் காலால் பூமியில் தட்டுங்க அப்படி சொல்லி அல்லாஹ் தஆலா கூறினான். உங்கள் காலால் பூமியில் தட்டுங்க. நீங்கள் பூமியில் ஒத்த காலால் தட்டுனீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே இருந்து ஊற்று வரும், தண்ணி ஊற்று வரும். அந்த ஊற்றுல குளிங்க. அந்த ஊற்று தண்ணி உடம்புல பட்ட உடனே உடம்புல இருந்த அந்த சீக்கெல்லாம் போயிருச்சு. அப்புறம் இன்னொரு கால், மறுகால், அந்த காலாலையும் பூமியில் ஒரு தட்டுங்க. உருக்குது ரிஜிலி, அதை தட்டுனா அதில் இருந்து ஒரு ஊற்று வரும். அந்த ஊற்று தண்ணியை எடுத்து நீங்கள் குடிங்க. இது உடம்புல பட்ட உடனே உடம்பு சரியாயிருச்சு, வெளிப்பாகம். அந்த தண்ணியை எடுத்து குடித்த உடனே உள்ளுக்குள்ளார இருந்த பிரச்சனைங்க, இன்புட்டு அவுட்புட்டு ரெண்டுமே சரியாயிருச்சு, உடம்பெல்லாம் சரியாயிருச்சு. ஆஃபியத்தாக ஆரோக்கியமாக அவர் ஆகிவிட்டார். அதை தான் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், ஒரு புது ரிஜிலி, உங்கள் காலால் தட்டுங்கள் பூமியிலே. தட்டுனா நீர் ஊற்று வரும். நீர் ஊற்று வந்ததும் அல்லாஹ் சொன்னான், ஹாதா முக்தசலும் பாரிதுன், இதோ குளிர்ச்சியான குடிக்கும் இடமும் உங்களுக்கு உண்டு. ஷராபுன், பானமும் உண்டு அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறினான். வவஹப்னா லஹு அஹ்லஹு வ மிஸ்லஹும் மஅஹும், அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக, நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக்.